ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இந்த கேனையை பார்த்துட்டேன்னா அவன் சீனம் போடுறான்னு நினச்சிக்காதீங்க. கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன், டேரெக்டாக லைட்டு பார்க்க முடியாது. அதனால தான் நேற்று நான் போடணும்னு நினச்சேன், என்னால் போட முடியல. இது எப்படியாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேனை போட்டு உங்களுக்காக வீடியோவும் போட போகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, உடையார்பாளையம் பக்கத்தில் இருக்க திருக்கரை அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அது இந்த சம்பவம் எப்போ நடந்ததா சொல்ல போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2006 காலகட்டத்தில். வழக்கம் போல தான் இந்த ஸ்டோரியும் ஒரு 18+. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சின்ன பசங்க பேரண்ட்ஸ் சின்ன பசங்க வச்சுட்டு பார்க்குறீங்கனாலும் பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு டீசெண்டாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் டீசெண்டாக அந்த ஸ்டோரியை கொண்டு போயிடுறேன். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பூமர் வாங்குற காசில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. நான் விக்ரம் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட. கோர்ஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் ரிசல்ட் இருந்திருக்காது. சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்களே, உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரி ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீல் ட்ராக்கிங், அப்புறம் சாம்பிள் டயட் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். இதுல ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதுல ஒரு மாடியூலும் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த மாடியூல் எதை பத்தினது இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பயோஹேக் பத்தி இருக்க போகுது. இந்த பயோஹேக்ன்றது என்னன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா, அட் சேம் டைம் உங்க ஏஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் உங்க மெட்டபாலிக் ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை பத்தின கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் ஆட் பண்ண போறோம். இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க பே பண்ற இந்த காஸ்ட்ல தான் அடங்கும் போது ஃபர்தர் இந்த சார்ஜஸும் வாங்க போறதும் கிடையாது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போ யூஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா அஜய். இந்த சம்பவம் ஆக்சுவலாக யாருக்கு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அஜயோட பெரியமா பையனுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அஜயோட பெரியமா பையன் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவர். இவங்களோட பூர்வீகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடையார்பாளையம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கிராமம் தான். அந்த ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்காக அவங்களும் போகிறாங்க. அப்படி போகும்போது தான் இந்த சம்பவமே அவங்களுக்கு நடக்குது. அது என்ன ஏதுன்றது அந்த வீடியோவில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக ஊரில் இந்த கல்யாணம் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் அந்த மாதிரி தான் வந்து இந்த கல்யாணம் ப்ரோக்ராமே இருக்கும். ஸோ அப்போ தான் ஊரில் சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. வந்தாலும் ஒரு 4-5 நாள் வந்து ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், கறி கஞ்சி இதெல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஊரில் நிறைய இடத்துல வந்து கல்யாணமும் நடக்கும். சரிங்களா, அந்த மாதிரி தான் வந்து அந்த ஊர்லேயும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக தான் எல்லா சொந்தக்காரங்களுமே வந்து அங்கே அசம்பிள் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படி அசம்பிள் ஆகும்போது எல்லாருமே ஒரே வீட்டில் தங்க முடியாதுல்ல, அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அங்கங்கே போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஜயோட பெரியமா பையன் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ். இவங்க எல்லாருமே வந்துட்டு இன்னொருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்குறாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த வயசு பசங்கள்லாம் வந்து அஜயோட அவங்க அண்ணன் வந்து ஒரு 3 வயசு தான் பெரியவர். இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு சின்ன வயசுல தான் இவங்க பேசுகிற கதைகள் எல்லாமே பேய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது தான் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அஜயோட அண்ணன் சதீஷ் கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து திருக்கரை ஜமீன்தார்னு விட திருக்கரை ஐயா வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம், அந்த இடத்துல போய் பார்ப்போமா. நான் 2 வாட்டி தான் போயிருக்கேன், நான் இல்லைலாம் போனது கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பையனை சொல்லியிருக்கான். அவன் ஏன் ஃபஸ்ட்டு இதை சொன்னான்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் வந்துட்டு பேய்லாம் ஒன்றும் கிடையாதுடா, ஏதோ சும்மா வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல பேய் இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து யாரும் வாங்கக்கூடாது, அந்த இடம் வந்து இவங்க கையிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லுவாங்க. மற்றபடி பேய் பிக்சர்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும் போது தான் வந்து அந்த பையனும் வந்து சதீஷ் கிட்டே இந்த கதையெல்லாம் சொல்கிறான். ஸோ சொல்லும் போது நான் பண்ணேன் சதீஷ், அப்படியாடா, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம போய் பார்ப்போம், அங்கே என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷும் சொல்கிறாரு. அப்போது வந்து அந்த பையனை சொல்கிறேன்னா இன்றைக்கி வேணாம், நம்ம நாளைக்கு போவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்ககிட்ட சதீஷ் கிட்ட வந்து அந்த டைமில் வந்து 6600 ஒரு மொபைல் இருந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கோழி மூட்டை மாதிரி இருக்கும். 90s கிட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரி ஃபோன் ஒருத்தர் வச்சு அந்த சதீஷ் வச்சுருந்துருக்கான். ஸோ இதில் நம்ம வந்து அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுப்போம். அதில் இருக்கிறதே ஒரு விஜே கேமரா தான், ஃபோட்டோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தான் வராது. ஸோ இவன் என்ன பண்ணான்னா சரி நம்ம போய் ஃபோட்டோலாம் எடுப்போம், அங்கே என்ன இருக்குது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் போகிறாங்க அந்த இடத்துக்கு. காலையில் போய் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே, இந்த வீடு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல பேய் இருக்கிற மாதிரி தெரியல. இவ்வளோ பெரிய வீடு இந்த இடத்துல இருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து யாருனா ஒருத்தவங்க வாங்க நினைப்பாங்க. இவங்க வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இடத்துல பேய் இருக்குன்னா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருந்துட்டு இருக்காங்க.
அந்த டைமில் ஒதுக்குப்புறமா ஒதுங்க போன ஒரு பெரியவர் வந்துட்டு வந்து இவங்களை பார்க்குறாரு. தம்பிங்களா யாருப்பா இந்த மாதிரி உங்கள் வீடு விசேஷத்துக்கு தான் வந்திருக்கீங்க கேட்டேன். ஆமாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, இந்த இடத்துக்குலாம் ஏன்ப்பா வரீங்க, இந்த இதெல்லாம் வயசு பசங்களாம் வராதிங்க, இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னோடனே அவருக்கு அந்த சதீஷ் வந்து கேட்குறாரு, ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, பா எனக்கெல்லாம் வயசாகி போச்சுப்பா, எனக்கெல்லாம் அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் சின்ன பசங்க ஏன் இந்த பக்கம்லாம் வரீங்க, போங்க போங்க அப்படின்னோடனே சதீஷ் வந்து கேட்குறாரு, எதுக்கு வரக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லுங்கள், எதுவுமே சொல்லாமல் போங்க போங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஓ மெட்ராஸ் பசங்கள அப்படி தான் பேசுவீங்க, இந்த இடத்துல துளசின்னு ஒருத்தர் இருக்காப்பா, அவங்கள மாதிரி பசங்கள்லாம் பார்த்தா விட மாட்டா, அவள் சாகும்போது அவளுக்கு 16 வயசு தான் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரும் சொல்கிறாரு. சாகும்போது 16 வயசா, என்னங்க சொல்கிறீங்க புரியல, பா துளசின்னு ஒருத்தங்க இருந்தாப்பா, இந்த வீட்டோட எஜமானம் வந்து வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்தா, அப்படி வேலைக்கு வந்தவனை பார்த்தீங்கன்னா அவங்க நாசம் பண்ணி கொன்னுட்டானுங்க, அப்படி பொண்ணுங்களை வந்து இந்த வீட்டிலே வச்சு எரிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அனாமத்தாக தான் இருக்குது இந்த வீடு. இந்த வீட்டோட சொந்தக்காரங்க வந்து யாருமே இங்கே கிடையாது. பாதி பேர் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க, சில பேரும் சென்னை, துபாய் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த இடத்த வந்து விற்றா தான் உண்டு. ஆனால் இது ரொம்ப நாள் விற்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் விற்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் சொல்கிறாரு. அப்போ சதீஷ் வந்து அதே அந்த பையனையும் பார்த்து என்ன சொல்கிறான்னா, நான் சொன்னேன்ல அப்பவே இந்த வீடு விற்கணும்னு இருக்குது, ஆனால் நாங்கள் விற்க முடியல. என்ன காரணம்னா இங்கே பேய் இருக்குது. இதே இந்த ஊரில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து பரப்பி விட்ருப்பாங்க, அவங்க வந்து விற்று கொடுத்து கமிஷன் வாங்குவாங்களே, ஸோ நம்ம இந்த வீடை விற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து அஜய் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் கிட்ட வந்து சதீஷ் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தம்பி கொஞ்சம் பொறுமையாக இரு, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த இடத்த வந்து வாங்கிறதுலாம் வந்தாங்க, அப்படி வாங்கணும்னு வந்துட்டு போனவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி அவங்க வீட்டில் எதனா ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்திருக்கு, அப்படின்னு நடந்ததுனால தான் வந்து இந்த இடத்த யாருமே வாங்க வரல, நீங்கள் சின்ன பசங்க உங்களுக்கு இன்னும் வந்து வாழ்க்கை இருக்குது, தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி பெரியவரும் சொல்கிறாரு. ஐயா நீங்கள் சொன்ன வரைக்கும் போதும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, உங்களெலாம் வந்து சொன்னால் தான் அவங்களுக்குலாம் புரியாது, அனுபவிச்சா தான் புரியும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. அப்போது அங்கே சதீஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பேய்லாம் கிடையாதுடா, அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து பேசும்போது தான் அந்த ஊருக்கார பையனுக்கு கோவம் வருது. இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கிறோம், எங்கள் அப்பா காலத்து முன்னாடி இந்த வீடு இங்கே தான் இருக்குது, நாங்களும் வந்தது கிடையாது, எங்கள் அப்பா வந்தது கிடையாது, ஏன்னா இங்கே இடத்துல நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஒரு சில பொருட்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு, அதை நைட்டாக எடுத்துகிட்டு போய் விற்கலான்னு போகும்போது தான் அவர் பேய் அடித்து இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறையலாம் நடந்திருக்கு, நீ வந்து வெளியிலேருந்து வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு நைட்டு இங்கே தங்குடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கோவப்பட்டு சதீஷை கேட்குறான். சதீஷை கேட்டோடனே அஜய் நான் சொல்கிறேன், இல்லை வேணாம் ஒன்றும் வேணாம், இந்த ஊருக்காரங்க கூட சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு பிறகு சதீஷ் என்ன சொல்கிறான்னா, இல்லை அது எப்படி இவங்க இதெல்லாம் சொல்லலாம், இது ஒரு மூட நம்பிக்கையான விஷயம், இதை வந்து இவங்க இவ்வளோ பெருசாக பேசிட்டு இருக்காங்க, இது மூட நம்பிக்கையானது நம்ம இன்றைக்கி ப்ரூவ் பண்ணி ஆகணும், அதுக்காக நான் இங்கே இருக்க போகிறேன் நைட்டு, நீ வரியா அப்படின்னோடனே அஜய் கேட்குறேன். அஜய் வந்து நான்லாம் வரலப்பா, நீயே போ அப்படின்றாரு. ஸோ சதீஷ் என்ன பண்ணுறாருன்னா, சரிடா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே அந்த இடத்துக்கு வரேன்டா, வந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் நான் இங்கே வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு நான் பார்க்குறேன், யாரோ நீங்கள் அவன் கூட வந்தால் வரலாம், வராட்டி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நீ வீட்டுக்குள்ளே போ, நாங்கள் வெளியிலேயே நிற்கிறோம், நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரலன்னா அந்த பையனும் சரின்றான். அந்த பையன் மட்டும் இல்லாமல் அவங்க ஊரில் ஒரு சில பேர்கிட்டையும் சொல்லிடுறான் அந்த மாதிரி விஷயன்றது. ஸோ இவங்க எல்லாமே சரிடா, இவன் உள்ளே போகிறான், தைரியம் தான் போல், அவன் போயிட்டு வரட்டும், நம்ம அது வரைக்கும் வெளில வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரியே அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கல்யாணம் தான் 11 மணி 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பாங்களே, ஸோ எல்லாமே லேட் ஆகுது தூங்குறது, அப்படி தான் கொஞ்சமாக ஒரு சில பேர்லாம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சில பேர்லாம் இன்னும் வந்து சேரெல்லாம் கொஞ்சம் அரட்டை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது அதெல்லாம் தாண்டி தான் இவங்க வெளியில் வரணும். ஸோ ஒரு வேளை அங்கேருந்து தாண்டி வெளியில் வராங்க, வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து அந்த இடத்துக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம். ஸோ அந்த தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடந்து தான் போகிறாங்க காட்டில். நடந்து அந்த இடம் போய் ரீச் ஆகும்போது மணி வந்து ஒரு 11 மணி ஆயிடுது. ஸோ 11 மணி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்பவும் சொல்கிறார் அஜய், டேய் வேணாண்ணா ஒழுங்காக யோசிச்சுக்கோ, இதுவெல்லாம் போகணுமா அப்படின்னா, இல்லை நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. ஸோ சதீஷ் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு, போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாச்சு, 2 மணி நேரம் வந்து அவர் வெளியே வரல. இந்த வெளியில் வெயிட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த ஊருக்கார பையன் அஜய் எழுப்பான், டேய் உங்கள் அண்ணன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு வெளியே வரல, அவனுக்கு தான் ஃபோன் இருக்குடா, ஃபோன் பண்ணுறா அப்படின்னே சதீஷோட நம்பருக்கு வந்து அஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் வந்து ரீச் ஆகலை. டேய் அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல, ரொம்ப நேரம் ஆச்சு வரத்துக்கு, என்னடா ஆச்சுன்னா, இந்த வீடே இவ்வளோ பெருசு தான்டா, இதுக்குள்ளே பெருசாலாம் எதுவுமே கிடையாது, மொத்தமாக 6 ரூம் தான் இருக்குது, இவ்வளோ நேரம் ஆகி வெளில வரேன்னா அவனுக்கு உள்ளே எதனா ஒன்று ஆயிருக்க போதும், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னா, இல்லைப்பா நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கார பசங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்து பார்த்தா சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வரும் பார்த்தீங்கன்னா தொப்பை கட்டியாக உடம்பு விடலாம் நடந்து போய் தான் வராரு. உள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. டேய் உள்ளெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா, சும்மா இருங்கடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உள்ளே போய் பார்க்குறே இருக்குது 6 ரூம் போயிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சுன்ற அப்படின்னு, அதெல்லாம் அவன் சொன்னால் புரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா சதீஷும் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து படுத்தவங்க தான் மறுநாள் காலையில் சதீஷ் வந்து எழுந்திரிக்கவே இல்லை, சரியான ஜுரம். அதுக்கு மறுநாள் வந்து அந்த ஊரில் கல்யாணம் வேறு.
கூப்பிட்டு போய் வைத்தியர்கிட்ட பார்க்குறாங்க. வைத்தியரும் வந்து என்னென்னமோ மருந்துலாம் கொடுக்குறாரு. ஆனால் எதுவுமே சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் கொஞ்சம் மருந்துலாம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வந்து சதீஷோட முன்னேற்றம் தெரியுது அவர் உடம்புல. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணால் சரி ஓகே இவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ ஊர் விட்டு ஊர் வந்து தண்ணி குடிச்சதுனால கூட இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நார்மலாக அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் காலைல கல்யாணம் நாளைக்கு நைட்டு எப்படி வேலை இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி நைட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் போடுவாங்க பார்த்தீங்களா பொட்டிக்கு, அந்த பையில் வந்து தேங்காய் போடுவாங்கள்ல, அந்த வேலையை எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது சதீஷ் எங்கடா போனால், சதீஷ் ஆலையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அவங்க அம்மா வந்து அஜய் கிட்ட சொல்லி தேட சொல்கிறாங்க. அப்படி தேடுறா எங்கடா போனா அவங்க அண்ணன் பாடுறா அப்படின்னு. ஸோ ஒரு அஜய் என்ன பண்ணால் சதீஷை காணுமே சொல்லி தேடுறாரு. ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனை ரீச் ஆகலை. என்னடா அது ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் டவர் கிடைக்காதான்னு கேட்டால் இல்லை டவர்லாம் கிடைக்கும், கொஞ்சம் கொடுங்க ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனா அப்போ அந்த டைமில் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. நம்ம வந்து இப்போ வந்து கண்ட்ரி கோடுன்னு ஒன்று இருக்குது. அப்போல்லாம் ஏரியா கோடுனே ஒரு சில நேரத்துலலாம் வரும். அந்த கோடு போட தான் சில பேருக்கு ஃபோனே போகும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கோடு போடாமல் போனால் கூட போகாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃபோனே போகல. அப்போ வந்து நேற்று உங்கள் அண்ணன் அதுக்குள்ளே போகும்போது கூட தான் சிக்னல் வரல. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வருது. அப்போ அவனுக்கு வரலன்னா அவன் அங்கேனா போயிருக்க போகிறான்டா அப்படின்னு. அங்கே எதுக்கு அங்கே போக போகிறாங்க, தான் எதுவுமே இல்லைன்னு தான் நான் வந்தான். இல்லை அந்த பெரியவர் சொன்னது தெரியுமா, அந்த இடத்துல துளசி இருக்கா, துளசி இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க அங்கே அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. துளசினா யாரா ஒழுங்காக சொல்கிறானே. துளசின்றது ஒரு 14 வயசு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து கெடுத்து தான் பொண்ணு அந்த இடத்துல எரிச்சு போட்டாங்க. அந்த பொண்ணு ஆன்மா வந்து அந்த இடத்துல அலைஞ்சிட்ருக்கு. யாருன்னா அந்த பக்கம் போனால் கூட அந்த பொண்ணோட அழகில் மயங்கி அது உள்ளே போயிடுவாங்க. அப்படி போனால் வந்து வீட வெளில வந்ததே கிடையாது. நேற்று உங்கள் அண்ணன் வெளியில் வந்துட்டான். ஆனால் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி உங்கள் அண்ணன் அங்கே போயிருக்குது வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் டவுட் வருது. டவுட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த வீடுக்கிட்டே போகிறாங்க. அந்த வீடுக்கிட்ட போனதுக்கப்புறம் தான் அந்த ஊர்க்கார பையன் சொல்கிறான், டேய் அஜய் நீ போடா உள்ள அப்படின்னு. நீங்களும் வாங்கடா, நானா வெளியூருக்காரன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், டேய் நேற்று தான் அவன் சதீஷ் தான் போயிட்டு வந்துட்டானடா, அப்போ நம்ம என்ன பையன் போய் பார்ப்போம்டா, நம்ம போய் டக்குன்னு பார்த்துருவோம் 6 ரூம் தானே சொல்கிறீங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிளம்பி போகிறாங்க. எல்லாமே கையில் டார்ச் லைட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ஒரு ரூமாக செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சதீஷோட தடையுமே இல்லை. ஏன்னா சதீஷ் இங்கே வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது யாரோ ஒருத்தர் உருமுற மாதிரி சத்தம் கேட்குது. யாரா அது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மாடிக்கு போய் பார்த்தோம்மானே, மாடிக்கு போலையாடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா குருன்னு சொல்லி எல்லாமே மாடிக்கு வராங்க. மாடிக்கு வந்து பார்த்தா சதீஷ் வந்து மாடியில் நின்றுட்டுருக்காரு. அது எங்கே நின்றுட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செவரோட கார்னரில் கீழே குதிக்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. அங்கேருந்து கீழே குதிச்சாலும் அந்தளவுக்கு பெருசாலாம் அடி போடாது. ஆனால் அவர் எங்கே நின்றுட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் நின்றுட்டுருக்காரு. அந்த கார்னருக்கு அந்த பக்கம் கிணறு இருக்குது. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கேருந்து கீழே குதிச்சா எதுவும் ஆகாதா, எதிர அங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பேசிட்டே அவருக்கு பிடிக்கலான்னு சொல்லி போகிறாங்க. ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அவனுக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அதே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே குதிச்சா கூட எதுவும் ஆவாடே, இங்கெல்லாம் குதிச்சு எதுவும் ஆகாதா, அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குடா, அந்த கிணறு ரொம்ப வருஷமாக இல்லை, கிணறு தண்ணியே கிடையாது, வெறும் முள் புதர் தான் இருக்குது, அதுக்குள்ளே குதிச்சிட போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன பண்ணால் பொறுமையாக சதீஷை வந்து இழுத்து கீழே தள்ளிடுறாங்க. இழுத்து கீழே தள்ளினதுக்கப்புறமா தான் சதீஷ் வந்து முடிச்சு பார்க்குறாரு. டேய் நான் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நானடா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, டேய் நாங்கள் காணோம்டா, தேங்காய் போகிறதுக்கு பார்த்தா உங்கள் நாளை காணோம்னு சொல்லி தானே தேடிட்டு வந்தால் இங்கே நின்றுட்டுருக்கேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு அங்கே நின்றுட்டுருக்க, அந்த பக்கம் கிணறு இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோன்னே ஆக்சுவலாக சதீஷுக்கு வந்து உயரம்னா கொஞ்சம் பயம். அந்த இடத்துல ஏறி நிற்கிறது வந்து அஜயாலே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சதீஷ் அடி நிற்கக்கூடிய ஆளே கிடையாது. எப்படி அந்த இடத்துல போய் நின்றுட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னால கொஞ்சம் பயப்படுவான், பால்கனிக்கிட்டலாம் போக மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அவன் ஏன் அப்படி அங்கே போய் நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அஜய்க்குள்ள தோணுது. ஸோ அந்த ஊருக்காரனும் எதுவும் பிரச்சனை தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும் போல தான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுநாள் வந்து கல்யாணமும் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அங்கே தான் இருக்கணும். ஸோ 2 நாள் வந்து அஜய் வந்து க்ளோஸாக சதீஷை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. சதீஷோட உடம்புல வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஆனால் சதீஷ் அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி ஊருக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் வந்து சதீஷ் நார்மலாக தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் சதீஷோட ஆக்டிவிட்டியே மாறுது. சதீஷ் வந்து எப்பவுமே யூஸ்வலாக 9, 9:30க்கெலாம் தூங்கிடுவார். ஆனால் ஊருக்கு போனதுக்கு அப்போத்துலேருந்து 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் சதீஷ் வந்து முழிச்சிட்டு இருக்கிறது வந்து வீட்டில் உங்களுக்கு தெரிய வருது. அவருக்கும் தனியான ஒரு ரூம் தான். ஆனால் அந்த ரூமில் எப்பவுமே லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். நைட் யாரு கூடயும் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டே இருக்கும். இவங்க வீட்டில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, யார்கிட்ட ஃபோனில் தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேறு ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு விதமான முனங்கல் சத்தம்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து கேட்க ஆரம்பிக்குது. அதுவும் சதீஷ் பர்டிகுலராக சதீஷோட ரூம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. இது என்னடா இது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு பயப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, நம்ம பையன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா வந்து என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கேட்டோடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பயப்படாது, இரு நம்ம பார்ப்போம், நம்ம டேட்டா போய் கேட்டு எதனா தப்பாக நினச்சிக்கிட்டேன்னா வேறு மாதிரி ஆகிடும், நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணுவோம் இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துச்சு. ஸோ அவர் வந்து இந்த பேபி மானிட்டரிங் டிவைஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேமரா கூட இருக்கும். அதில் நம்ம ஊரெல்லாம் இப்போ கிடைக்காது, அது அமெரிக்காலேருந்து தான் வாங்கணும். அந்த டிவைஸ் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணேன்னா சதீஷ் வெளியில் போன டைமில் அவர் ரூம்லேயும் செட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த கேமரா வந்து
ஃபுல்லாலாம் ரெக்கார்ட் ஆகாது. எதனா வீட்டில் சத்தம் காட்டுச்சுனாலோ இல்லை வேறு எதனா மூவ்மெண்ட் இருந்துச்சுனாப்போ அது கொஞ்ச நேரம் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கேமரா வந்து செட் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு அந்த மாதிரி சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அவங்க கேமரா வந்து எப்படியும் ரெக்கார்ட் ஆயிரும். நாளைக்கு காலைல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அமைதியாயிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து சதீஷ் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா எடுத்து அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கே பெரிய ஷாக்காக தான் இருந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் வந்து ஒரு ட்ரெஸ்ஸுமே போடாமல் பெட்டு மேலே படுத்துட்ருக்காரு. அதுவும் எப்படி படுத்துட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கூட வந்து ஒன்றா இருக்கிறோம் செக்ஸ் பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு பொசிஷனில் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பையனுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக ஏதோ பிரச்சனை இருக்க போல தான் இப்படிலாம் பண்ணுறான்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜ் வந்து அவங்க ஃபுல்லாக பார்க்கல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அவங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பையன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான். இது சைக்காலஜிக்கலாக எதனா பிரச்சனை இருக்குமான்னு கேட்குறாங்க. இந்த வயசு பார்த்தாங்கன்னா சில பேர் இப்படி பண்ணுறது தாங்க. எங்கே அந்த ஃபுட்டேஜை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. அது ஃபுட்டேஜை பார்க்கும்போது தான் அந்த டாக்டர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. ஏங்க இங்கே ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஒரு சிஸ்டமில் ப்ளே ஆகிட்டுருக்கு. அதை காட்டுறாரு. உங்கள் பையன் இருக்கான். உங்கள் பையன் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏந்திரிக்கிறான். ஏந்திரிக்கும் போது அந்த பெட்டு அமுங்குன மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பையன் ஏந்திரிச்சதுக்கப்புறம் அந்த பெட்லேருந்து யாரும் ஏந்திரிக்கிற மாதிரி தெரியுது பாருங்கன்னு அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் இன்னொரு விஷயமும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் உருவம் வந்து கிளியராக இல்லை. இதை பார்த்தோன்னே அவங்க வீட்டில் இன்னும் பயம் வருது. என்னங்க பண்ணுறது டாக்டருங்க கேட்டீங்க. இல்லைங்க இது சயின்ஸிங் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதில் நான் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வேறு எங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என் பையனுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் அதை மட்டும் பாருங்க அப்படின்னா, இல்லை இதெல்லாம் நான் பார்க்க முடியாதுங்க. காசு வருதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணலாம். ஆனால் வேறு மாதிரி எதனா ஒன்று ஆச்சுனால நான் பொறுப்பு எடுத்துக்க முடியாது. நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கன்றாங்க. சரி வேறு மாதிரி என்னங்க ட்ரை பண்ணால் நீங்கள் போய் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வந்து சாமியாரையோ இல்லை மசூதியிலையோ எங்கன்னா போங்க. இல்லை சர்ச்சில் போய் ஃபாதரை கூட கூப்பிட்டு வந்து பண்ணுங்கள். இல்லை நான் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் அவங்க அப்பா வந்து யாருக்கோ பேசுகிறாரு. அவர் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அவர் என்ன பண்ணார், அப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, நான் சர்ச்சிலேருந்து ஃபாதர் வர வைக்கிறேன், அவர் வந்து எதனா பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. அப்போது வந்து சதீஷோட அவங்க அப்பா நான் சொன்னார், நான் மட்டும் தான் கிறிஸ்டினு, என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து தான்டா, எப்பட்றா வந்து இதெல்லாம் ஒத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டோடனே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்லாம் வந்து பண்ணுவாரான்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் வந்து வீட்டுக்கும் கூப்பிட்றாங்க. அந்த ஃபாதர் வீட்டுக்கு வந்தோடனே சொல்லிட்டாரு, இந்த வீட்டில் ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா, இந்த வீட்டை வந்து காலி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சதீஷ் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த வீட்டை வாங்கி 3 வருஷம் தாங்க ஆகுது, இந்த வீட்டை காலி பண்ண வேறு எங்கெங்க போவோம், வாங்குற சம்பளத்தில் இஎம்ஐ கட்டிட்டு இருக்குங்க, வாடகை கட்டுற மாதிரி, வேறு வீட்டுலாம் போது கஷ்டங்க, எங்கள் காசு முக்கியமாக பையன் முக்கியமா, எது முக்கியமாக அதை பாருங்கள், இந்த வீட்டில் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. சரிங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் கிட்டையும் கேட்குறாங்க. அவர் ஃபாதர் அவருக்கு முடிஞ்ச ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு, பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாரு. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட உக்கிரமாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. சதீஷ் வீட்டுக்கு வந்து நான் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த வீட்டுக்கு இருக்கிற திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உடைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து அவங்க வீட்டுக்கு இருக்கிற டிவி வந்து திடீர்னு வந்து ஃபியூஸ் போயிடுது. அப்போ இந்த டிவி இருக்குமா, எல்இடி டிவி கிடையாது, சிஆர்டி டிவி, பிக்சர் டிவியோட இருக்கும்ல அந்த டிவி. அந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இது ஃபியூஸ் போயிடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. நடந்தவொடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இப்போ தான் காலைலாம் ஃபாதர் வந்துட்டு போனார், ஆனால் இன்றைக்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குடு அடிச்சுட்டு சத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது. யாரா அது நம்ம வீட்டை பார்த்து பேச சவுண்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பால்கனியில் எட்டி பார்க்குறாங்க. இவங்க வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ எட்டி பார்க்கும்போது அங்கே கீழே ஒரு குடுகாரன் வந்து கீழேருந்து மேலே பார்த்துட்டு இங்கே கீழே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே இவங்க கீழே போகிறாங்க. போய் பார்த்தோன்னே அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியூர் போயிருக்கீங்க, அந்த ஊரில் அவங்க பையன் தேவையில்லாமல் எதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், அதனால அவங்க கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துரான்மா வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கியிருக்கு, அது உங்களால் வெளியில் விரட்டணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து அது நடக்காது, நீங்கள் அது எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே போய் தான் அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ புரிஞ்சு போச்சு உங்களுக்கு ஊரில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் கிட்ட சொல்லாமல் அவங்க ஊருக்கும் கிளம்பி போகிறாங்க. ஸோ இவங்ககிட்ட கார் இருக்கிறதுனால மறுநாள் காலையிலேயே வந்து சதீஷ் கிட்ட சொல்லாமல் ஊருக்கு ஒரு வேலையாக போகிறோம்பா, போய் ஒரு 2 நாளில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சதீஷும் சொல்கிறாரு நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்லலை, நாங்கள் போய் உடனே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி ஊருக்கும் போகிறாங்க. ஸோ ஊருக்கு போய் சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே பையனுக்கு பிரச்சனை இருக்குங்க, ஏதோ இந்த ஊரில் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஊரில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு எதுவுமே தெரியல. அப்போ சதீஷ் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இவங்க கூட தான் எப்பவுமே அஜய் இருந்தான், ஆனால் அஜய் கேட்க விட்டோமே, அஜய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அஜய் வந்து அப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அஜய்க்கு கால் பண்ண உடனே அஜய் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு, என்னென்னலாம் நடந்துச்சுன்ட்டு. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா தான் வந்து அந்த விஷயத்த வச்சே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கூடலாம் இந்த பசங்க இருக்காங்களா, அவங்களாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு நீங்கள் நைட்டு உடனே சதீஷ்குள்ளே போனால் வந்து அது மறுநாள் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து ஊரில் பெரியவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கப்பா, என்ன பண்ணுறதுப்பா, அவங்க பையனை ஒழுங்காக கூட்டிகிட்டு வாங்க, இங்கே வந்தால் இதனால் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அஜயோட அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அஜயோட அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அஜயை கூட்டிகிட்டு எப்படியா ஊருக்கு வாங்கினேன், ஒரு பிரச்சனை இங்கே எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலி இது வந்து அவங்க
சதீஷோட அவங்க அம்மா ஊர், அவங்க அப்பாவோட ஊர் கிடையாது. ஸோ அவங்க அம்மா ஊருன்றதுனால அவங்க அப்பாவும் யாரோட போனால் அஜயோட அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் வந்து கூப்பிட்றாங்க, கூப்பிட்டோன்னே அவரும் வராரு கிளம்பிங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு சதீஷை கூப்பிட்டு தான் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சரி நீ நைட்டு பார்ப்போம், நாளைக்கு காலைல வந்து நம்ம ஊர் சாம்ப கொண்டாங்கிட்ட போய் கேட்போம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு தான் வந்து இன்னும் உக்கிரமாக நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லாருமே எங்கே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் படுத்துட்டு இருக்காங்க. ஹாலில் படுத்துட்டு இருக்கும்போது சதீஷ் வந்து அந்த மாதிரி முனகல் சத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது கொடுக்க ஆரம்பிச்சுன்னு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அருவருப்பாக இருக்குது, என்னடா அந்த பையன் எப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த டைம் இவங்ககிட்ட வந்து லேப்டாப் எதுவுமே கிடையாது வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு. அப்போ தான் சொல்கிறாங்க வீடியோவில் இருக்குங்க, ஆனால் இப்போ என்னால் காட்ட முடியாதுங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு எங்கிட்ட எதுவுமே இல்லை காட்டுறதுக்கு அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சரி பக்கத்து வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்குது, ஸோ அந்த வீட்டில் போய் பார்ப்போம் நாளைக்கு காலைல அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலைல வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. சைடு வரைக்கும் சதீஷ் தூங்கிட்டு இருந்தவர் சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போயிடுறாரு. காணாமல் போனதுக்கப்புறம் எல்லாருமே பதறச்சு சதீஷை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அஜய் மட்டும் தான் தெரியும் சதீஷ் இந்த மாதிரி காணாமல் போனாலும் அங்கே தான் போயிருப்பாருன்னு. அஜய் மட்டும் தான் சொல்கிறாரு சதீஷ் அங்கே தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம அங்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. போய் பார்த்தோன்னே சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதையில் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் நடந்து போயிட்டு இருந்துட்டு இருக்காரு. எல்லாருமே சதீஷை வந்து மடக்கிறாங்க. ஆனால் சதீஷ் வந்து யாருமே கண்டுக்காமல் எல்லாரும் தள்ளிட்டு நேராக போயிட்டு தான் இருந்துட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அவர் ஏதோ வந்து முணங்கிட்டே போயிட்டு இருக்காரு. தொலைச்சி நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடயே வந்துடுறேன், இவங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அங்கே போனால் கண்டிப்பாக பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு. நானே சொல்லியிருப்பேன் இந்த சாம போடாங்கன்னு சொல்லியிருப்பேன். இவங்க அதிகமாக நைட்டு தானே வருவாங்க, எப்படி காலைல போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துருக்கும். இவங்க வந்து தனியாக வரது தங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள போய் கேட்டால் தான் அந்த குறி எல்லாமே கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த டைம் தான் சதீஷ் போகும்போது எதிர்க்க வந்து சாம கோடாங்கியே வந்திருக்காரு. சதீஷை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு மந்திரம் போட்டு சதீஷ் அங்கேயே நிற்க வச்சிருக்காரு. நிற்க வச்சவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரத்து கீழே கொண்டு போய் சதீஷை உட்கார வச்சிடுறாரு. அப்போது சதீஷை சுற்றி இருந்த அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்து இவனுக்கு உண்மையில் என்னதாங்க பிரச்சனை ஆச்சு, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு எலுமிச்சை பழம் இருக்குது. அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா சுற்றுறாரு. சதீஷை வந்து சுற்றி போகிற மாதிரி சுற்றிட்டு சதீஷோட தலையில் வைக்கிறாரு. ஸோ தலையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா சொல்கிறாரு இந்த பையன் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கான். அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும் துளசின்ற ஒருத்தர் இருக்கா, அவள் யாருக்குமே வந்து அடங்காமல் தான் சுற்றிட்டு இருக்காருக்கா. அவள் அந்த வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு சில கட்டுகள்லாம் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இந்த ஊருக்காரங்கிட்டே சொல்லியிருந்தோம் யாரும் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவங்க பையன் சும்மா இல்லைங்க, அவளை அடைச்சி வச்சிருந்த இடத்துக்கே போயிருக்கான். போனது மட்டும் இல்லாமல் அவளுக்கு போட்டு இந்த கட்டு எல்லாமே வந்து அவுத்து விட்டுருக்கான். அவுத்து விட்டது தான் இப்போ வெளியில் வந்துட்டா. வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க கூட தான் சுற்றிட்டு கிடக்கா. இப்போ பாருங்கள் அங்கே தான் நின்றுட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஆனால் அந்த கோடாங்கிக்கு மட்டும் தான் தெரியுது அந்த இடத்துல தொலைச்சி நின்றுட்டுருக்கான்றது. ஸோ இப்போ இவளை வந்து இவ கூட வந்து பிரிக்கணும்னா அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. இதுக்கு நிறைய பூஜைகள்லாம் போகணும், அதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி இந்த கட்டு உடச்ச வரைக்கும் தான் எனக்கு தெரியுது, ஆனால் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல, அது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை வந்து மாய்க்கணிலேருந்து எழுப்புறாங்க. எழுப்பிட்டு தம்பி உண்மையாக சொல்லு என்னதான் நடந்துச்சு உள்ளே. சதீஷுக்கு புரியல நம்ம எங்கே இருக்கோம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்றது. இப்போ ஒன்றும் பயப்படாத, இந்த மாதிரி நீ தூக்கத்தில் இருந்துச்சு இவ்வளோ தூரம் வந்துட்ட, இப்போ நீ அந்த வீட்டுக்குள்ளே போனதானே, அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டுனா உன்னை அந்த பிரச்சனை வெளியில் கொண்டு வரலாம். இல்லைனா அவன் உன் கூட தான் இருந்துட்டு இருக்கா, உன் கூட இருந்தது மட்டும் இல்லாமல் உன்னையே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கிட்ட அந்த சாமக்கோடாங்கி சொல்கிறாரு. சொன்ன உடனே அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் அவள் கூட நிம்மதியாக தான் நான் இருந்துகிட்ருக்கேன், அவளால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சதீஷ் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சுன்னா அங்கே ரொம்ப பகீர்னு ஆகுது. ஏன்னா ஒரு பேயாகவும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனால் எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்தே இருக்குது அது கதை, இவனா இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ சாமக்கோடங்கி சொல்கிறாரு, அப்பா அவளை நீ கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, ஒரு ஆன்மா இறந்து போயிட்டா, பேய் எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் செத்து போயிட்டுனா நான் அவள் கூட போய் இருக்கலாமா, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கா, அதுக்காக தான் அந்த கிணத்துல குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்கிறாரு. இதுக்கு மேலே விட்ட வேலையாகாதுன்னு சொல்லிட்டு சதீஷை வந்து கை காலெல்லாம் கட்டி போட்டு ஒழுங்காக சொல்லி என்ன நடந்துச்சுன்னா உள்ளே போய் என்னத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சதீஷ் வந்து அதுக்குள்ளே நான் அந்த வீட்டுக்குள்ளே நடந்த விஷயத்தையும் சொல்கிறார். அது எப்போனா ஒரு ஸ்டார்டிங்கில் போனார் பார்த்தீங்களா, அந்த டைம் அந்த வீட்டுக்குள்ளே நடந்த விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு சதீஷை வந்து உள்ளே அனுப்பியிருப்பாங்க, எல்லாரும் வெளில வெயிட் பண்ணுவோம். சதீஷ் வந்து ஒரு ரூமாக போகிறாரு. இப்போ இந்த வீட்டில் அவர் பெருசாக எதுவுமே கிடையாது, எதுக்கு எல்லாம் பில்டப் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு ரூமாக வந்து பார்த்தீங்கன்னா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. எந்த ரூம்லேயுமே எதுவுமே கிடையாது. இவர் கடைசியாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இறங்கி கீழே வராரு. கீழே வந்தோடனே பெரிய ஹால் போகிற ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயும் ஒரு சின்னதாக ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ரூமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக காற்று வர மாதிரி இருக்குது. என்னடா அது காற்று வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்து காற்று வரதுக்கு வழியே கிடையாது, எப்படி காற்று வருதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் வந்து அந்த இடத்துல இன்னொரு விஷயத்த ஒன்று நோட் பண்ணுறாரு. அங்கே ஒரு சின்னதாக வந்து ஃப்ளோரில் ஒரு சின்னதாக டோர் மாதிரி இருக்குது. அந்த டோர் கேப்பில் தான் அந்த காற்றும் வந்துட்டுருக்கு. அந்த இடம் ரொம்ப டஸ்ட் ஒரே குப்பையாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல காற்று வரது மட்டும் க்ளீனாக தெரியுது.
இவர் அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த டோரை வந்து திறக்க ட்ரை பண்றாரு. திறக்க முடியல. ஒரு கட்டத்துல வந்து மேல இருந்த கயிறு கீறு எல்லாத்தையும் அறுத்து என்ன பண்றாருன்னா, அந்த டோரையும் திறக்குறாரு. திறந்தா அந்த டோர் கீழ வந்து ஒரு ஏணி மாரி போகுது. எங்கன்னா பேஸ்மெண்ட்ல ஒரு ஏணி மாரி போகுது. ஸோ அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உள்ள இறங்க ட்ரை பண்றாரு. அப்பதான் பின்னாடி வந்து யாரோ சதீஷ் மேல கை வைக்கிறாங்க. கை வச்சோனே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கு. அப்போ சதீஷ் பார்த்தோனே ஒரு பகீர்னு ஆகுது. ஒருவேளை அந்த பேயின்னு சொன்னால தான் இது இருக்குமா? ஆனா பார்த்தா தெரியலையே அப்படின்ற மாரி யோசனை சதீஷ் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. அப்போதான் வந்து அந்த பொண்ணு சொல்லுது, "அப்பா இந்த ஊர்ல சொல்ற மாரி நான் தான் துளசி. நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். என்னால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ ஏன் இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குது. "இல்ல இந்த மாரி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சதீஷும் சொல்லியிருக்காரு. "ஆமா இந்த ஊர்ல சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நான் இந்த வீட்ல தான் இறந்து போனேன். இந்த மாரி கொன்னுட்டாங்க. என்ன கொன்னு என்னோட எலும்புகள்லாம் கீழ தான் வச்சிருக்காங்க. அதனால தான் இங்க அலைஞ்சுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவும் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சதீஷ் வந்து அது ஆன்மான்னு தெரியாமயே ஒரு சைக்காலஜிக்கலா வந்து ஒரு விஷயத்துக்குள்ள போயிருக்காரு. அது உண்மையா மனுஷன்னு நம்பி அதுகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது சொன்ன மாரி அதுக்குள்ள இறங்கி போறாங்க. உள்ள போய் பார்த்தா, உள்ள ஒரு பெரிய பொட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள நெறைய சாமான் எல்லாமே இருக்கு. இப்போ உள்ள போய் பார்த்தா, அந்த பொட்டிய ஓப்பன் பண்ணுன்றாங்க. அந்த பொட்டிய ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா, டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அதுக்குள்ள எலும்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னும் பக்கத்து பொட்டியில வந்து அந்த துளசின்னு சொன்னோம்ல, அவங்களோட ட்ரெஸ்ஸுங்கள் எல்லாமே அந்த இடத்துல தான் இருந்துட்டுருக்கு. ரொம்ப வருஷமா அந்த இடத்துல தான் வச்சிருந்துருக்காங்க போல. ஸோ ட்ரெஸ் அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரையான்லாம் அரிச்சு போய் அந்த மாரிலாம் இருந்துட்டுருக்கு. மத்தபடி எலும்பு எல்லாமே அந்த இடத்துல தான் இருந்துட்டுருக்கு. அந்த எலும்பு கூட வந்து ஒரு கொலுசு வந்து பாதி எரிஞ்சு எரியாம, உருகி உருகாம அந்த மாரியான கொலுசு ஒண்ணு இருந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தோனே தான் யாருதுன்னு கேட்குறாரு. கேட்டோனே இதெல்லாம் என்துதான். என்ன அநியாயமா இங்க கொன்னுட்டாங்க. அதுலேருந்து நான் இங்க தான் இருக்கேன். என்னால வெளில கூட போக முடியல. இப்போ நீ தான் வந்து நான் ரிலீஸ் பண்ணி விட்ட. உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாரி அதுவும் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சதீஷ் வந்து சரி உங்க கதைய சொல்லுங்கன்னோனே அதோட கதை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. இந்த மாரி வந்து பஞ்சம் பொழைக்கிறதுக்கு அந்த ஊருக்குள்ள வந்திருக்காங்க. ஊருக்குள்ள வந்த டைம்ல அந்த ஊர்ல இருக்க ஆளுங்கிட்ட வேலை கேட்கும்போது அந்த வீட்டோட சொந்தக்காரன் என்ன பண்ணிருக்கான்னா, "உனக்கு நான் வேலை குடுக்குறேன். நீ எங்கேயே வந்து இரு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சரிங்க நான் வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, ஆக்சுவலா அந்த வீட்டோட சொந்தக்காரங்களே வந்து தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரால ஒரு ஊர சேர்ந்தவங்க. அவங்க வந்து அந்த ஊருக்கு எத்தன வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தொழில் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்க வந்து அந்த இடத்துலயே வந்து வீடும் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஊர்ல இருக்க நெறைய பேர் வந்து குடுக்கல், வாங்கல் இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஊரு கூட எப்பவுமே ஒட்டவே மாட்டாங்களாம். அந்த மாரி தான் அந்த ஃபேமிலி இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபேமிலியோட இருக்கிறதுனால யாரும் உள்ளாருங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வந்து வேலைக்கும் போமாட்டாங்க. ஏன்னா காசு குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க போனதுக்கப்புறம் வந்து இவங்கள வச்சு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு குடுக்குறது எல்லாமே வந்து தங்கி எல்லாமே வந்து அந்த வீட்டு பக்கத்திலேயே ஒரு வீட கட்டி அங்கேயே தான் வந்து தங்க வச்சிருந்திருக்காங்க. ஸோ இவங்க அந்த வீட்ல வந்து வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த வீட்டோட ஓனர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ தொழில் பண்ணியிருந்திருக்காரு சென்னையில. அப்பப்போ வந்து போயிட்டு வரது இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா, அவருக்கு வந்து துளசி மேல ஒரு கண்ணு எப்பவுமே இருந்துட்டு தான் இருந்துட்டுருக்கு. ஆனா, துளசிக்கு வந்து அந்த ஊர்க்காரன் மேல ஒருத்தன் மேல வந்து கண்ணு இருந்திருக்கு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ, அவர் வந்து எப்படியாவது துளசிய வந்து அடையணும்னு தான் நெனச்சிருக்காரு. யாருன்னா, அந்த வீட்டோட ஓனரோட பையன். ஸோ, இவங்க 2 பேரும் லவ் பண்றது வந்து அந்த பையனுக்கு வந்து புடிக்கல. புடிக்காதனால துளசிய வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "நீலாம் வந்து அந்த மாரி பையன் கூடலாம் இருக்கவே கூடாது. நீ இருந்தீன்னா அந்த மாரி வீட்ல தான் இருக்கணும். இந்த வீட்டுக்கு ராணியா நீ இருக்கணும்." அப்படின்னு சொல்லி துளசிய வந்து பிரெயின் வாஷும் பண்ணியிருக்காங்க. ஆனா, துளசிக்கு வந்து அதுல எதுவுமே விருப்பம் கிடையாது. "எனக்கு அந்த பையன புடிச்சிருக்கு. நான் அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க எங்களுக்கு வேலை குடுத்துருக்கீங்க. எனக்கு சோறு போடுறீங்க, இருக்க இடம் குடுத்துருக்கீங்க. அதுக்காக நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கணுன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க." அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. அன்னைக்கு நைட் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, போதையோட அவங்க ஃப்ரெண்டுங்க 4, 5 பேர கூட்டிட்டு வந்து, அந்த பொண்ண அந்த வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கெடுத்து அங்கேயே வந்து கொல்லவும் செஞ்சிருக்காங்க. கொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. இது எப்படி வந்து சரி பண்றதுன்னு தெரியல. இது வந்து வெளியில கொண்டு போனாலும் பிரச்சனை ஆயிரும். இங்க இது மாரி ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு, அத அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலலாம் வந்து இந்த நெல்லு வந்து அவங்க மாடியில அவங்க அந்த வீட்டோட மாடியில தான் நெல்லு வந்து காய வைப்பாங்க. நெல்லு காய வச்சுட்டு அத என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடியில வந்து ஒரு வழி ஒண்ணு செட் பண்ணியிருக்காங்க. அந்த வழி வழியா அந்த நெல்ல வந்து தள்ளி விட்டுருவாங்களாம். அப்படி தள்ளின பிறகு அது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, கீழ பேஸ்மெண்ட்ல இருக்கிற வந்து ஒரு சின்னதா ஒரு டேங்க் மாரி இருக்கு. அந்த டேங்க்ல வந்து அந்த நெல்லுலாம் வந்து ஃபில் ஆயிருமாம். ஃபில் ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லுலாம் மூட்டையில கட்டி அங்கேயே வச்சுருவாங்களாம். தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். எப்பலாம் விக்கணுமோ அப்பலாம் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். ஸோ சில முக்கியமான பொருட்கள் இந்த மாரி நெல்ல சேமிக்க வைக்கிறது, அந்த மாரி ஒரு குடோன் மாரி தான் அந்த இடத்தையே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வெளில போனா பிரச்சனை ஆயிரும்ன்னு சொல்லிட்டு, துளசி எரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்திலேயே வந்து ஒரு பெட்டியில வந்து அவங்க எலும்பெல்லாம் எடுத்து போட்டு, அந்த பெட்டிய கொண்டு போய் வெளியில எங்கனா போட்டுடலாம்னு நெனச்சிருந்திருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பாவும் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு வர வழியில என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாடு முட்டி அவங்க அப்பா இறந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சியில அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன செய்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க பையனுக்கு வந்து அந்த வீட்ல இருக்கிறதே பிடிக்கல. ஏன்னா அந்த வீட்ல வந்து துளசியோட ஆன்மா இருக்குதுன்னு அவங்க பையனுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் தான் நம்மளுக்கு பிரச்சனை நினச்சிருக்காரு. அப்படி நினைக்கும் போதே அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டிலேயே வந்து ரத்தம் கக்கி இறந்து போயிருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் ஒரு தம்பி இருக்காரு. அவங்க எல்லாருமே மெட்ராஸ் தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி எல்லாமே இருக்கு சென்னையில தான். ஆனா அவங்களால வந்து அந்த ஊர வந்து பார்த்துக்கிறதோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால என்ன செய்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருந்த இடம் வாங்கின இடத்த எல்லாத்தையுமே வந்து அங்கங்க இருக்கிறவங்களே வித்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க அந்த இடத்த வந்து விலைக்கு வாங்கல. அந்த ஊருக்கு வந்து வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அங்க இருந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. விலைக்கு வாங்கல, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்த தான் வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காங்க. அந்த வீட மட்டும் அவங்களால விற்கவும் முடியல. அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த வீட்ல வந்து பேய் இருக்குன்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அந்த வீட்ட வாங்கி அந்த வீட்ல குடித்தனமா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்ட வந்து அவங்களும் காலி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல தான் இன்னும் அந்த வீடு இருந்துட்டுருக்கு. இந்த பசங்களோட வீட்ல அந்த பசங்களோட கண்ட்ரோல்ல யார் கண்ட்ரோல்ல அந்த வீடு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் விற்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த வீடு அப்படியே தான் வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இந்த பேய் விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷ்கிட்ட சொன்னோனே, சதீஷோட அது சொல்லி சொல்லி என்ன பண்ணீங்கன்னா, சதீஷ வந்து சைக்காலஜிக்கலா வந்து அத கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அப்படி எடுக்கும்போது சதீஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. நானே உங்க கூட இருக்கேன். நானே உங்கள நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாரி சதீஷ் வந்து பேச வச்சிருக்கு. பேச வைக்கும்போது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அதே இடத்துல வந்து ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. ஒரு ஆன்மாவும், மனுஷனும் வந்து அந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அதனால சதீஷ் உள்ள போய் வெளில வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சதீஷ் மறுபடியும் அங்க போனாரு பார்த்தீங்களா, அது எதுக்கு போனாருன்னா, அவரு இறந்துட்டாருன்னா, அவரோட ஆன்மாவும், தொலைச்சோட ஆன்மாவும் ஒண்ணாயிடும். ஒண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாரி தொலைச்சி வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் அந்த சாமக்கோடா இங்க கேட்டவுனே, "டேய் நீ ஒருத்தன் தான் நெனைக்காத. இதுவரைக்கும் 16 பேர் இறந்து போயிருக்காங்க. அது அப்படிதான் பண்ணும் எல்லாரையுமே. நீ செத்துட்டீன்னா, அது உன் கூடயே இருந்து உன் கூட வாழணும்னு நெனச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது. இது மாரி எவ்வளோ நடந்திருக்கு. நான் எவ்வளோ பார்த்துருக்கேன். நீ என்ன கிறுக்கு பையன் மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோனே, சதீஷ்க்கு இன்னும் கோவம் வருது. "இல்ல, இல்ல. நீங்க வந்து ஏதோ கதைலாம் சொல்லி எங்கள பிரிக்க பார்க்குறீங்க. நாங்கலாம் ஒண்ணா தான் இருப்போம். என்ன பண்ணாலும் நான் இங்கேருந்து போமாட்டேன்" அப்படின்னோனே, "உங்க பையன தூக்குங்க. இங்க வச்சிருக்காதீங்கன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சதீஷ் அங்கருந்து தூக்கிட்டு போய் மறுநாள் காலையில விடிய காலைல எழுந்திரிச்ச உடனே, அந்த ஊரோட குலதெய்வம் கோயில்ல வச்சு சதீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேய் ஓட்டுற வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி, அந்த சாம கோடாங்கி அப்புறம் அவங்க கூட இருந்த ஒரு சில பேர்லாம் அந்த பையன் சொன்ன மாரி அது உள்ள பொட்டிலாம் இருக்கான்னு சொல்லி பார்க்க போயிருக்காங்க. போய் பார்த்தா உள்ள பொட்டிலாம் இருக்கு. அது இல்லாம அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எலும்புகள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது இங்க வச்சிருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மாவுக்கு வந்து முக்தி குடுக்காதனால தான் இது மாரி நடந்துட்டு இருக்கு. முக்தினா சாந்தி அடையாதனால தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எலும்பெல்லாம் எடுத்து நம்ம அதுக்கு வந்து காரியம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, அந்த ஊரோட குளக்கரையிலே வச்சு அந்த எலும்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, காரியம் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி காரியம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்ப வச்சு ஒரு சில சடங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த சடங்கு செஞ்சுட்டாங்கன்னா, அந்த எலும்புக்கு சொந்தக்காரங்க வந்து அவங்களோட கணவர் அப்படின்ற மாரி அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த பக்கத்தில இருக்க ஒரு குளத்திலேயே போட்டிருக்காங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சில நாள் வந்து நெறைய பேர் அந்த ஊர்ல இருக்கவங்க பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த இடம் விக்காம போனாலும் பரவால்ல, இந்த வீடு இருக்கக்கூடாது. இந்த வீடு இருந்தா தான் இந்த மாரி பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த வீடு இடிச்சு தரைமட்டமா ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு 2018லயோ எப்போதான் அந்த இடத்த யாரோ விலைக்கு வாங்குனதா வந்து நம்மகிட்ட அஜயும் சொல்லியிருந்தாரு. இப்போ சதீஷ் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் நல்லா தான் இருக்காரு. அவர் இப்போ லண்டன்ல இருந்துட்டு இருக்காரு. அஜய் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வந்து ரெகுலரா நம்ம சேனல பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இந்த ஸ்டோரி நம்மகிட்ட சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இத வந்து கொஞ்சம் பாலிஷா போடுங்க அப்படின்ற மாரி அவரும் நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா, இதுல நெறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷோட வெயிட் குறைஞ்சிருக்கு. வெயிட் குறைஞ்சது மட்டும் இல்லாம, இந்த ஹைட்ரோசைல்ன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும்னா, இந்த வீக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வீக்கம்ன்ற மாரி சதீஷ்க்கு நடந்திருக்கு. ஒரு கொட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கார்க் பால் சைஸ்ல வந்து நடந்திருக்கு. அவரால நடக்க முடியாத மாரி வந்து நெறைய கண்டிஷன்லாம் நடந்திருக்கு. எதுனா அந்த பிரச்சனை ஆகிற டைம்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து அதுலேருந்து வெளிலயும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷமா அவருக்கு குழந்தையே இல்லாம இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு குழந்தையே உருவாகிருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து. ஏன்னா, இது இவ்வளோ விஷயம் வந்து இதுக்கு பின்னாடி நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லும்போதே வந்துட்டு நானும் விசாரிச்சு பார்த்தேன். அப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்றது. பட் எனக்கு தெரியல. என்னால கண்டுபிடிக்க முடியல. இன்கேஸ் நீங்க உடையார்பாளையம் பக்கத்துல இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க இருந்தீங்கன்னா, அவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மாரி திருக்கரை மாளிகை, திருக்கரை வீடு அப்படின்ற மாரி எதனா அங்க இருந்துச்சுன்னா, ஒரு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இந்த மாரி ஸ்டோரி கேள்விப்பட்டீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா, இந்த ஸ்டோரியோட ஆத்தென்டிசிட்டி நம்ம செக் பண்ணணும். ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா ஓகே தான். பட் சொல்றது வந்து கரெக்ட்டா சொல்றான்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அதுக்காக கேட்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா கருத்து தெரியுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் போஸ்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஒரு 15 நிமிஷம் மேல போடுங்க, 20 நிமிஷம் மேல போடுங்க, 1/2 மணி நேரமா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் நான் போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி உங்க சேனல் க்ரோ ஆச்சுன்னா தான் அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி நிறைய வீடியோலாம் போட முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.